சீனிவாச ராமானுசன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோட்டை பகுதியில் பிறந்த கணித அறிஞர் ஆவார். இவர் தனது 33வது அகவை முடியும் முன்னரே இறந்துவிட்டார். இவர் சிறு வயதிலேயே யாருடைய உதவியும் இல்லாமல் மிக மிக வியப்பூட்டும் விதத்தில் கணிதத்தின் மிக அடிப்படையான ஆழ் உண்மைகளை கண்டுணர்ந்தார். 1914ஆம் ஆண்டுக்கும் 1918ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 3000த்திற்கும் அதிகமான புது கணித தோற்றங்களை கண்டுபிடித்தார். எண்களின் பண்புகளை பற்றிய எண் கோட்பாடுகளிலும் செறிவெண் கோட்பாடுகளிலும் இவர் கண்டுபிடித்து கூறிய ஆழ் உண்மைகள் இன்று அடிப்படை இயற்பியற் துறை முதல் மின்தொடர்பு பொறியியல் துறை வரை பல துறைகளில் உயர் மட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ராமானுஜனின் பெயரால் 1997இல் த ராமானுஜன் ஜேர்னல் எனும் கணித ஆய்விதழ் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. பிறப்பு: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி தெருவில் வாழ்ந்த சீனிவாசனுக்கும் கோமலத்திற்கும் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 22ஆம் நாள் ஈரோட்டில் பிறந்தவர் ராமானுஜன். இவர் பெற்றோருக்கு இவருக்கு பின்னர் 3 குழந்தைகள் பிறந்து ஓரிரு ஆண்டுகளிலேயே இறந்து போயினர். இவர் பிறந்து 3 ஆண்டுகள் வரை பேசும் திறனில்லாமல் இருந்தார். ராமானுஜனின் தந்தையாரும் தந்தை வழி பாட்டனாரும் துணிக்கடைகளில் எழுத்தராக பணியாற்றி வந்தனர். தாய் வழி பாட்டனாரும் ஈரோட்டு முனிசிப் அறமன்றத்தில் அமீனாக வேலை பார்த்தவர். ஆகவே இவர் எளிய குடும்பத்தில் ஏழ்மையான நிலையில் இருந்தார். கல்வி: ராமானுஜம் தாய் வழி தாத்தா வேலை பார்த்த கடை 1891ஆம் ஆண்டில் காஞ்சிபுரத்திற்கு இடம் மாற்றியதால் இவர் குடும்பமும் காஞ்சிபுரம் வந்தது. 1892ஆம் ஆண்டில் காஞ்சிபுரத்தில் இருந்து தொடக்கப்பள்ளி ஒன்றில் ராமானுஜன் தொடக்க கல்வியை பெறத் தொடங்கினார். 1894ஆம் ஆண்டில் அவர் தெலுங்கு வழி கல்விக்கு மாற்றப்பட்ட சில நாட்களிலேயே அவரது குடும்பம் கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்தது. அங்கு கல்யாணம் தொடக்கப்பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றார். 1897ஆம் ஆண்டில் மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று தொடக்க கல்வியை நிறைவு செய்தார். 1897ஆம் ஆண்டில் கும்பகோணம் நகர் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார். அவ்வாண்டிலிருந்து முறையாக கணிதம் கற்க தொடங்கினார். கணக்கியலர்: கணித குறியீடுகளின் காடுகளில் புகுந்து திறம்பட வினையாற்றி வெளியே வெற்றியுடன் வரக்கூடிய கணித இயலாளரை கணக்கியலர் என்பர். முழு கணித வரலாற்றிலும் கணக்கியலர்கள் என்று 3 பேரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். கணக்கியலருக்கு புது புது கணித சிக்கல்களை கணக்கிட்டு விடுவிப்பதே இயல்பு. அவர் கையாளும் உத்திகள் முன்பின் வழக்கமில்லாததாக இருக்கும். வெறும் மாறிகளுக்கிருமிடத்தில் சார்புகளை பொருத்தி சிக்கலை இன்னும் கடினமாக்குவது போல் தோன்றும் அளவுக்கு பெரிதாக்கி அரிய மேதைகளெல்லாம் செய்ய முடியாததை செய்து முடிப்பர். தூய கணிதம் கட்டாயமாக வேண்டும். ஒருங்கல், இருப்பு முதலிய கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய உள்ளுணர்வின் போக்கிலேயே வானத்தில் பறந்து பிரச்சனையின் இருண்ட பாகங்களுக்கு சரியானபடி வெளிச்சம் தெரிய செய்து விடுவர். சில சமயம் தவறுதலான விடைக்கே சென்றிருந்தாலும் அவர் காட்டிய வெளிச்சம் இதர கணித இயலருக்கு புது பாதைகளை வகுத்து கணித முன்னேற்றத்திற்கு முன்னோடியாகிவிடும் விந்தையையும் வரலாறு சொல்லும். இப்படியெல்லாம் இருந்தவர்தான் இந்திய மேதை கணக்கியலர் சீனிவாச ராமானுஜன். கற்பிக்கப்படாத மேதை: மற்ற 2 கணக்கியலர்கள் லியோனார்ட் ஆய்லர் மற்றும் கார்ல் குஸ்டாவ் ஜாகோபி. ஆனால் இவ்விருவருக்கும் கல்லூரி படிப்பின் முழு வலுவும் ஆழமான அடித்தளமாக இருந்தது. ராமானுஜனுக்கோ முறையான கல்லூரி படிப்பிற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எவரும் அவரை திருத்தி கற்பிக்கும் முன்னமையே அவர் ஒரு பெரிய கணித வல்லுனர் ஆகிவிட்டார். ஆய்லருடனோ அல்லது ஜாகோபியுடனோ ஏன் எந்த கணித வல்லுனருடனோ அவரை ஒப்பிட்டாலும் அவரை படிக்காதவர் என்றே கூற வேண்டும். தன்னால் தானே கற்பித்து கொண்ட மேதை அவர். 18, 19வது நூற்றாண்டுகளில் அடுக்கு அடுக்காக உலகை மேவிய கணிதம் யாவும் அவர் வழியில் தட்டுப்படாமலே அவரால் உலகிலுள்ள அத்தனை கணித இயலர்களுக்கும் புதிதாக சொல்வதற்கு எவ்வளவோ இருந்தது. 20வது நூற்றாண்டில் ஒரு விண்மீன் போல் அவர் திடீரென்று தோன்றியதும் உலகில் அப்பொழுது மேன்மையானதென்று பெயர் பெற்றிருந்த பல பல்கலைக்கழகங்களில் முறைப்படி அவருடைய ஆராய்ச்சி கருத்துகள் அரங்கேறியதும் ஒரு சுவையான பரபரப்பு கணித வரலாறு. குறிப்பாக அது இந்திய தேசத்திற்கு சிறந்த பெருமையை தந்தது. பள்ளி பருவத்திலேயே கணித ஆய்வு. பழமையில் ஊறியிருந்த தென்னிந்திய பிராமண குடும்பத்தில் அவர் பிறந்தார்.
10 வயதிற்குள்ளேயே இச்சிறுவனுடைய கணித வல்லமையும் நினைவாற்றலும் ஆசிரியர்களுக்கு ஒரு புதிராக இருந்தது. ஆரம்ப பள்ளியின் கடைசி தேர்வில் மாவட்டத்திலேயே முதலாவதாக தேறியதால் அவனுக்கு கும்பகோணம் டவுன் மேல்நிலைப் பள்ளியில் அரை சம்பள கல்வி சலுகை கிடைத்தது. 12வது வயதில் லோனி எழுதிய முக்கோணவியல் என்ற பாடப்புத்தகத்தை கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் படித்து கொண்டிருந்த தன் அண்டை வீட்டு மாணவனிடமிருந்து கடன் வாங்கி படிக்கத் தொடங்கினான். தன்னை விட 7-8 வயது சிறியவனான இப்பள்ளி மாணவன் இக்கல்லூரி பாடப்புத்தகத்தை ஒரே வாசிப்பில் முடித்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்த எல்லா கணக்குகளையும் தானே போட்டு முடித்து விட்டான் என்றதும் அந்த கல்லூரி மாணவனுக்கு ஒரே வியப்பு. முக்கோணவியல் என்ற பெயர் இருந்தாலும் அப்புத்தகத்தில் சில உயர்கணித விஷயங்கள், உதாரணமாக பகுவியலில் கூறப்படும் தொடர் வினைகளை பற்றிய விஷயங்கள், அடுக்குக்குறி சார்பு, கலப்பு மாறியின் மடக்கை, மிகை பரவளைவு சார்புகள், முடிவிலா தொடர்கள் மற்றும் பெருக்கீடுகள், இதை போன்ற கணிதத்தின் உயர்தர பொருள்களெல்லாம் பாடத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டிருந்தது. இவைகளை பற்றி அப்புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. துல்லிய குறைவாகத்தான் இருந்ததென்றாலும் அப்புத்தகம்தான் சிறுவன் ராமானுஜனுக்கும் இவ்வுயர் கணித பொருள்களுக்கும் ஏற்பட்ட முதல் நட்பு. இதைவிட ஒரு தரமான புத்தகம் அவன் கையில் கிடைக்காதது விதியின் விளையாட்டு போல். விட்டேக்கருடைய தற்கால பகுவியல் உலகத்தில் அப்பொழுதுதான் வந்து விட்டிருந்தது. ஆனால் கும்பகோணம் வரையில் வரவில்லை. பிராம்விட்சுடைய முடிவிலா தொடர்கள், காஸ்லா உடைய போரியர் தொடரும் தொகையீடுகளும், பியர் பாயிண்டுடைய மெய்மாறி சார்புகளின் கோட்பாடு, ஜிப்சனுடைய நுண்கணிதம் ஆகியவைகள் அப்பொழுதுதான் எழுதப்பட்டு கொண்டிருந்த காலம். இவையெல்லாம் ராமானுஜனுக்கு கிடைத்திருந்தால் கணித உலகின் வரலாறே மாறியிருக்கும் என்பதில் இன்றும் கணித இயலர்களுக்கிடையில் மாறுபட்ட கருத்துகளாக நிலவி வருகின்றன. ராமானுஜனுடைய ஆய்வு குறிப்பேடுகள். சிறுவன் ராமானுஜன் லோனியின் முக்கோணவியலையும் கார் என்பவருடைய தொகையையும் ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்தான். தூய கணிதத்தின் அடிமட்ட தேற்றத் தொகை என்று பெயர் கொண்ட புத்தகம் சிறுவன் ராமானுஜனுடைய வாழ்க்கையில் வந்ததால் தனக்கென்று வரலாற்றில் ஒரு அழியாத இடத்தை பெற்றுக்கொண்டது. அப்புத்தகத்தின் உட்பொருள் அவனை அப்படியே ஈர்த்து அவனுடைய சக்திகளுக்கெல்லாவற்றையும் உசுப்பி விட்டது. அப்படி ஒன்றும் அது பெரிய நூலோ அல்லது பொருள் புதிந்ததோ அல்ல. அதில் ஏறக்குறைய 6000 தேற்றங்கள் இருந்தன. பாதிக்கு சரியான நிறுவல்கள் இல்லை. இருந்தவையும் நிறைவேற்றதாக இருந்தது. ராமானுஜனுக்கு இதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத எனினும் சுவையான சவாலாக அமைந்தன. அதிலிருந்த ஒவ்வொரு தேற்றத்திற்கும் சிறுவன் தன் மூளையில் தோன்றிய நிறுவல்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வந்தான். இவ்வாய்வில் அவனுக்கே புதிய தேற்றங்களும் தோன்றத் தொடங்கின. எல்லாவற்றையும் எழுதினான். இப்படியே 16 வயதுக்குள் கணித இயலர் என்ற தகுதியை தனக்குள் அடைந்து விட்டான். ஆனால் அவனை உலகம் கணித இயலராக பார்க்க இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்பட்டன. ராமானுஜன் அஞ்சல் தலை. 1903 டிசம்பரில் சென்னை பல்கலையின் மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். அதன் காரணமாக கும்பகோணம் அரசு கல்லூரியில் FA வகுப்பிற்கு சுப்பிரமணியம் உபகார சம்பளம் பெற்றான். அவன் கற்க வேண்டியிருந்த பாடங்கள் ஆங்கிலம், கணிதம், உடற்செயலியல், ரோமானிய கிரேக்க வரலாறு மற்றும் வடமொழி. ஆனால் கணிதம்தான் அவனுடைய காலத்தையும் சக்தியையும் விழுங்கிக் கொண்டது. கணிதம் தவிர மீதம் எல்லாவற்றிலும் தோல்வி கண்டான். உபகார சம்பளத்தை இழந்தான். கும்பகோணத்தை விட்டு எங்கோ ஆந்திர மண்ணில் தன்னை இழந்து சுற்றி திரிந்தான். ஓராண்டு காலம் கழித்து திரும்பி கும்பகோணம் அரசு கல்லூரிக்கே வந்து சேர்ந்தான். ஆனால் 1905 டிசம்பர் தேர்வுக்கு வேண்டியிருந்த உள்ளமை சான்று கிடைக்காததால் தேர்வு எழுத முடியவில்லை. கும்பகோணம் கல்லூரியும் அத்துடன் அவனை இழந்தது. பின்னர் இவர் பச்சையப்பா கல்லூரியிலும் கல்வி கற்றார். இங்கு SB சிங்காரவேலு முதலியாரிடம் கணிதம் கற்றார். இருவரும் சேர்ந்து விவாதித்து விடை காண்பார்கள். SB சிங்காரவேலு முதலியார் சுவாமி விவேகானந்தரின் சென்னை சீடர்களில் ஒருவர். இவரை கிடி என்று செல்லமாக அழைப்பது சுவாமி விவேகானந்தரின் வழக்கம். இன்றும் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் கணிதத்தில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு SB சிங்காரவேலு முதலியார் பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. 1907 முதல் 11 படைப்பு வெள்ளம். மோசமான உடல்நிலை காரணமாக கும்பகோணம் திரும்ப வேண்டியிருந்த போது தனது நோட்டு புத்தகங்களை தன் வகுப்பு தோழரிடம் கொடுத்து ஒருவேளை தான் இறந்துவிட்டால் சிங்காரவேலு முதலியார் அல்லது எட்வர்ட் பிரஸ் அல்லது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு கொடுத்து விடும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய நோட்டு புக்குகள் அவனை இழக்கவில்லை. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் நூலக தலைவராக இருந்த பேராசிரியர் SR ரங்கநாதன் எழுதுகிறார்.
உள்ளிருந்து அவனை ஒரு ஜோதி ஊக்குவித்த வண்ணம் இருந்தது. கணித ஆய்வுகள் அவனுக்கு தெவிட்டாததாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருந்தது. FA தேர்வு கூட தேர முடியவில்லையே என்ற ஏக்கம் அவனுடைய கணித ஊக்கத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேலையில்லாமல் வளைய வருவதும் அவனுடைய ஆய்வுகளின் தரத்தையோ அளவுகளையோ குறைக்கவில்லை. சூழ்நிலை, பொருளாதாரம், சமூக கௌரவம் ஒன்றும் அவனுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. அவன் மனதிலும் கையிலும் இருந்ததெல்லாம் விந்தை சதுரங்கள், தொடர்பு பின்னம், பகா எண்களும் கலப்பு எண்களும், எண் பிரிவினைகள், நீள்வட்ட தொகையீடுகள், மிகைப்பெருக்க தொடர். இவர் காலத்தில் இந்த நோட்டுகளின் நகல்கள் டாடா அடிப்படை ஆய்வுக் கழகம், சென்னை பல்கலைக்கழகம், சர் தோரப்ஜி டாடா அறக்கட்டளை ஆகிய 3 அமைப்புகளின் ஒத்துழைப்பினால் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. 1985 2005 வரையில் ப்ரூஸ் பிரண்ட் என்பவருடைய விரிவான குறிப்புகளுடன் 5 புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. அவைகளில் 3542 தேற்றங்கள் இருக்கின்றது. ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட தேற்றங்கள் அவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்னால் கணித உலகிற்கு தெரியாத தேற்றங்கள் தான் என்று சொல்கிறார் ப்ரூஸ் பிரண்ட். கலங்கரை வெளிச்சத்தொடர். சீனிவாச ராமானுஜன் தனது 22வது வயதில் 9 வயது நிரம்பியிருந்த ஜானகியை கைப்பிடித்தார். 1910 இந்திய கணித கழகத்தை பற்றி கேள்விப்பட்டார். இதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இக்கழகம் இணை ஆட்சியராக இருந்த பேராசிரியர் வி. ராமசுவாமி ஐயர் என்பவரால் துவக்கப்பட்டிருந்தது. ராமானுஜன் அவரது உதவியை நாடி திருக்கோவிலூருக்கு ஓடினார். ராமானுஜன் என்ற மேதையை உலகுக்கு அறிவிக்கும் கலங்கரை வெளிச்ச தொடர் சங்கிலியில் முதல் வளையமாக இருந்தவர் இந்த ராமசுவாமி ஐயர்தான். அவருடைய அறிமுகத்தில் பேராசிரியர் சேஷு ஐயர் அணுகப்பட்டார். அவர் நெல்லூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த திவான் பகதூர் ஆர். ராமச்சந்திராவிடம் அனுப்பினார். டிசம்பர் 1910 முதலில் நடந்த சந்திப்பில் வள்ளல் ராமச்சந்திர ராவினுடைய மனதை தொட்ட போதிலும் ராமானுஜனின் மேதை அவருடைய அறிவை தொடவில்லை. அடுத்த முறை சந்தித்த போது ராமானுஜன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவைகளை மாத்திரம் காட்டினார். அவைகளிலிருந்து அவர் ராமானுஜன் கணிதத்தின் சாதனை செய்யக்கூடியவர் என்று அறிந்து கொண்டு ராமானுஜனுடைய செலவுகளை சிறிது காலத்திற்கு தானே ஏற்று நடத்தி வந்தார். ராமானுஜன் இவ்வேற்பாட்டை நெடுநாள் வைத்துக் கொள்வதில் விருப்பமில்லாமல் சென்னை துறைமுக அலுவலகத்தில் ஒரு எழுத்தர் வேலையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் கணிதத்தில் அவருடைய ஈடுபாடும் ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 1911 இந்திய கணித கழகத்தின் ஆய்வு பத்திரிகையில் ராமானுஜனின் முதல் ஆய்வு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டது. இதற்குள்ளாக சென்னை துறைமுக அலுவலகத்தின் தலைவரான சர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் என்பவரும் ராமானுஜத்தை பற்றி கேள்விப்பட்டு அவரை பற்றி விசாரிக்க தொடங்கினார். துறைமுக அலுவலகத்தில் ஓர் எழுத்தர் கணிதத்தில் சாதனைகளை புரிந்து வருகிறார் என்ற செய்தி பரவலாக சென்னை கல்விக்கூடங்களில் பேசப்பட தொடங்கியது. சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு நிலையான உதவி சம்பளம் வாங்கி தந்துவிட பல பேர் முயன்றனர். இந்த முயற்சியில் சம்பந்தப்பட்டவர்கள் ராமச்சந்திர ராவ், சென்னை பொறியியல் கல்லூரி பேராசிரியர் CS கிரிஃபித், லண்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் MGM ஹில், முனைவர் கில்பர்ட் வாக்கர், பேராசிரியர் P. ஹனுமந்த்ராவ் மற்றும் நீதிபதி PR சுந்தரம் ஐயர். இந்த முயற்சிக்கெல்லாம் பயன் கிடைத்தது. மே 1, 1913 முதல் ராமானுஜன் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாதம் ரூபாய் 75 சம்பளத்துடன் ஆராய்ச்சியாளராக நியமிக்கப்பட்டார். அன்று தொடங்கி அவருடைய குறுகிய ஆயுள் முடிய அவருக்கு இந்த ஆராய்ச்சி தான் தொழில். சிறப்புகள். 1918ஆம் ஆண்டில் லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினர் ஆனார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ட்ரினிட்டி கல்லூரியின் ஃபெல்லோஷிப் இவருக்கு கிடைத்தது. இவருடைய மார்க் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் எனும் ஆராய்ச்சி முடிவுகள் சிறப்பான ஒன்றாகும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவரது மரணத்துக்கு பின் இவருடைய ஆய்வுக் கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்து புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. சீனிவாச ராமானுஜனின் 125வது பிறந்த நாளான டிசம்பர் 22, 2012 கூகுள் தனது தேடுபொறியின் முகப்பு பக்கத்தில் அவரின் டூடுலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. உலக புகழ்பெற்ற இந்திய கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜனின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் 2014ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஞான ராஜசேகரன் எழுதி இயக்கிய இப்படம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் படமாக்கப்பட்டது.